அத்தியாயம் 123. கிருத்திகா உதயநிதி. தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின், திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களது மருமகள் உதயநிதியின் மனைவி திருமதி கிருத்திகா உதயநிதி தனது மாமியார் துர்கா ஸ்டாலின் அவர்களை பற்றி மனதில் என்ன நினைக்கிறார், அவர் தனது கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொள்கிறார். மாமியார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு மாமியாராக நான் என்றைக்குமே அவங்கள எங்கள் ஆண்டியை நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஒரு மாமியார் மாதிரி அவங்க என்கிட்ட எப்பயுமே நடந்துக்கிட்டதில்லை. ஒரு அம்மா மாதிரி தான் அவங்க என்கிட்ட எப்பவும் இருந்திருக்காங்க. நான் முதல்ல அத்தையை நான் சந்தித்ததே உதய் நடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்னோ பவுலிங் அந்த விளையாட்டில் தான். அத்தை ரொம்ப பாரம்பரியம் ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் இருக்கேன் இல்லையா, நான் ரொம்ப ஃப்ரீயாக வளர்ந்த ஒரு பொண்ணு, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைப்பு. கல்யாணமாகி போனால் நாமளும் மாறணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு ரொம்ப பயம் இருந்தது. உதயும் என்ன சொன்னார்னா, அதுக்கேற்ற மாதிரியே சொல்லுவார். ஆமாம்மா கிருத்திகா, எங்கள் அம்மாவுக்கு இப்படியெல்லாம் இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நீ மாறணும் முழுசாக. சும்மாவாவது உதய் என்னை இப்படி டீஸ் பண்ணிகிட்டே இருப்பார் எப்போவும். ஆனால் என்னாச்சுன்னா, கல்யாணமாகி நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அத்தை எவ்வளோ அன்பானவங்க, எவ்வளோ தங்கமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க முதல்லையே சொல்லிட்டாங்க, கல்யாணமான புதுசுலேயே சொல்லிட்டாங்க, கிருத்திகா உனக்கு என்ன பிடிக்குதோ நீ அதை செய்யி அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில எல்லாம் முதல்ல இருந்தே நான் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப பெருசாக அலட்டிக்க மாட்டேன். ஒரு 4 மணி நேரம் தூங்கி அப்படியே எந்திரிச்சிருவேன். அப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எனக்கு உடம்பு. அதே மாதிரி எங்கள் அம்மா வீட்லேயும் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவங்களும் ஒன்று பெருசாலாம் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் என்னென்னா, இங்கே அத்தையும் சரி அங்கிளும் சரி அப்படியே உடம்பு சரியில்லை அப்படின்னா, ஐயோ அதுக்கு உடனே டாக்டர்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போக சொல்கிறதாகட்டும். அவங்க வெளியூரில் இருந்தால் கூட 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, சாப்பிட்டியா கிருத்திகா, இப்போ உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ஃபோன் பண்ணி அந்த விசாரிக்கிறதாகட்டும். ஐயோ எவ்வளோ அன்பு! இப்படியெல்லாம் அந்த சமயத்தில் அவங்க அந்த எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு என் வாழ்க்கையில் ரொம்ப புதுசாக இருந்தது. நான் இன்றைக்கி இன்பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில பத்திரிக்கை நடத்துகிறதுக்கும், அப்புறம் நிறைய அந்த திரைப்படங்கள் டைரக்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு பெரிய தூண்டுகோலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் எங்கள் அத்தையும் அங்கிளும் தான். சும்மா உட்காந்துட்டே இருக்காத, வீட்டு விஷயம்லாம் நான் பார்த்துக்கிறேன் கிருத்திகா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை என்கரேஜ் பண்ணுவாங்க என்ன. அத்தை எதுலேயுமே ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. ஆமாம், ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. நம்மக்கிட்ட ஒன்று பேசுகிறது, வெளியில் ஒன்று பேசுகிறது அப்படிங்கிற பேச்சுக்கே இடமே கிடையாது. மாமாவோட அவங்க எவ்வளோ ட்ராவல் பண்ணுவாங்க. அது மாதிரி அவங்க எவ்வளோ ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தாலும் சரி, தினம் வீட்டுக்கு அவங்க ஃபோன் பண்ணி விசாரிக்கவே தவற மாட்டாங்க. அந்தளவுக்கு வீட்டு கடமை நிறைஞ்சவங்க, வீட்டில் எல்லார் பேர்லேயும் ஒரு பயங்கர ஒரு அன்பு நிறைஞ்சவங்க, எல்லா விஷயங்களையும் தன் தலையில் எடுத்து வச்சு அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பொறுப்பான ஒரு வீட்டு விஷயங்களை செய்யக்கூடிய அவங்க அக்கறையை, அந்த அன்பை நான் இங்கே குறிப்பிட்டே ஆகணும். அங்கிள்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். குறிப்பாக அவரோட அந்த பொறுமை இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசு. அதே போல் அவருடைய அந்த அக்கறை, குடும்பத்து மேலே அவங்க காட்டுற அக்கறை, எந்த விஷயத்தையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படவே மாட்டார் அங்கிள். அதோட ப்ளஸ் மைனஸை ரொம்ப நல்லா அனலைஸ் பண்ணி அப்புறம்தான் அதை பற்றியே பேசுவார், அதை செய்வார். அந்த பொறுமையில் தான் வீட்லேயும் சரி பாலிட்டிக்ஸ்லேயும் சரி அவர் ஷைன் பண்ணுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அத்தை அங்கிளோட அந்த ஒரு தாம்பத்திய வாழ்க்கை இருக்குது பார்த்திங்களா, அந்த அவங்க 2 பேருடைய அந்த வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதை நான் நிறைய தடவை நான் அவங்கள பார்த்து ரொம்ப வியந்து போயிருக்கேன். நானும் சரி உதயாவும் சரி எங்கள் வாழ்க்கைக்கே நாங்கள் எங்கள் அத்தை மாமா அங்கிள்கிட்ட இருந்து தான் நாங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கி ஜென்ரேஷனில் நாங்கள் எங்கள் வேலையை மட்டுமே பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். உன் வேலை முடிஞ்சால் நீ சாப்பிட்டுக்கோ, நான் என் வேலை முடிஞ்சால் நான் பார்த்துக்கிறேன், என்னுடைய சாப்பாடெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஜென்ரேஷனில் அப்படி இருப்போம். ஆனால்
அங்கிள் அத்தையோடைய அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நிறைய பார்த்துருக்கேன். அவர் வந்து எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி, அத்தை வந்து எழுந்து போய் கதவை திறந்து விட்டு சாப்பாடு வச்சு அப்படி பேசிகிட்டே பரிமாறுவாங்க. அந்த ஒரு அந்யோன்யம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒருத்தர் அவ்வளோ மதிக்கிறாங்க. எதையாவது நாங்கள் அத்தைக்கிட்ட கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட கேட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அங்கிள்கிட்ட கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அத்தைக்கிட்ட கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு தெரியாமல் இன்னொருத்தர் வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படி வந்து ஒரு பிணைப்பு அவங்களுக்குள்ள என்று வியந்து போய் தனது அத்தை திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் பற்றி சொல்கிறார் கிருத்திகா உதயநிதி. வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்.